சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே விஜயா மேலே ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் அந்த குடும்பத்தையே போய் சொல்லி ஏமாத்தினேன். இப்போ என்னையும் மனோஜையும் பிரிக்கிறதுக்காக விஜயாத்தை இவ்வளோ பெரிய திட்டம் போடுறாங்க. இதெல்லாம் நான் அப்படியே சும்மா விட மாட்டேன். என்னையும் மனோஜையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கணும்னு நினச்சா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்யன்னு யோசிக்கிறதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்டு வித்யாவோட வீட்டுக்கு கிளம்பி போக அந்த சமயம் வித்யா வீட்டிலேருந்து மீனா வரதை கவனிக்கிறாங்க. இந்த மீனாக்கு வித்யாவோட வீட்டில் என்ன வேலை அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே வித்யா கிட்ட ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. வர வர நீ சரியில்லை. நீ எதுக்கு அந்த மீனாவெல்லாம் வீட்டுக்கு வர வச்சு பேசிகிட்டு இருக்க? என்ன விஷயம்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துருக்கிறதா சொன்னேன்ல, அதனால தான் ஒரு வீடை பார்க்க போகணுன்னு முருகன் கூப்பிட்டாரு. அதுக்காக மீனாவையும் அங்கே வர சொல்லியிருக்கேன். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு மீனாவுக்கும் தெரியணும்ல. அவங்க மூலமாக தான் நான் முருகனை பார்த்து பேசி இப்போ எனக்கு கல்யாணம் முடியவும் போகுது, நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைய போகுது அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு இங்கே ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு, ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கிற எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு யாரை பிடிக்காதோ அவங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குற. இதுதான் சரியான சமயம்னு உன் மூலமாக என்னை பற்றின உண்மையை மீனாவும் முத்துவும் கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. நீ என்னை பற்றி எதுவும் சொல்லாமல் இரு. உனக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா என்ன தானே முதல்ல கூப்பிட்ருக்கணும், அந்த வீடை பார்க்குறதுக்கு என்ன தானே நீ வர வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே இங்கே வித்யா சிரிச்சுக்கிட்டே, உன் வீட்டில் உன் மாமியார் உனக்கு நிறையா பிரச்சனை தந்துட்டுருக்காங்க, இதில் எப்படி உன்னை கூப்பிட்றதுன்னு தான் யோசித்தேன். நீ என் ஃப்ரெண்டு தான், ஆனால் மீனா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க. ஏற்கனவே என் மாமியார் என்னையும் மனோஜும் பிரிக்க பெருசாக திட்டம் போடுறாங்க. இங்கே வந்தால் நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த முத்து மீனாவை பற்றி தான் ரொம்ப நல்ல விதமாக பேசுகிற. எனக்கு வர வர யாரை நம்புறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க ரோகிணி. உடனே வித்யாவும், ரோகிணி நீ தப்பாக நினைக்காத, நாங்கள் யாரும் மற்றவங்கள ஏமாற்றணும்னு நினைக்கல, ஆனால் நீ ஏமாத்துறதை மட்டுமே வேலையாக வச்சுருக்க. அதனால தான் என்னை பார்த்தாலும் உனக்கு கோபம் வருது, மீனா முத்துவை பார்த்தாலும் உனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ரோகிணியை சமாளிக்கிறதுக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, சீக்கிரமாகவே நான் நாளைக்கு மீனா கூட போய் அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ என்னவோ உன் மாமியாரால் பெரிய பிரச்சனைன்னு சொன்னியே, அது என்னென்னாவது சொல்லு அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். என் அத்தைக்கிட்ட என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லி அவங்க மனசை மாற்ற வைக்கணும்னு நினச்சேன். அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது என்னையும் மனோஜையும் பிரிக்க என் அத்தை பெரிய திட்டம்லாம் போடுறாங்கன்னு. அதை கேட்ட உடனே என்னால் தாங்கவே முடியல, அவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்த எல்லாத்தையும் வித்யா தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு தான் சொன்ன ரோகிணி, அந்த மனோஜும் வேண்டாம், அந்த வீட்டில் உள்ள யாரும் வேண்டான்னு, உன் பையனுக்காக நீ சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைன்னு. இப்போ பாரு, நீ தினமும் சம்பாதிக்கிற பணத்தை உன் மாமியார்கிட்ட தானே கொண்டு போய் கொடுக்குற. பணத்தை வாங்க தெரிஞ்ச உன் மாமியாருக்கு உன்னை மருமகளாக ஏற்றுக்கணுன்ற கொஞ்சமாவது நல்ல எண்ணம் இருக்கான்னு பாரு. அதெல்லாம் நடக்காது அந்த வீட்டில். நீ பொய் சொல்லி ஏமாத்திருக்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல. அதுக்கு மேலே ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்க. உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி உனக்கு ஒரு பையன் வேற இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க சும்மா விடுவாங்களா? இந்த பிரச்சனை எதுவும் வேண்டான்னு கிறிஷை பற்றி மட்டும் யோசிச்சு கிறிஷை நல்லா படிக்கவை, அவனை கூட இருந்தே நல்லா பார்த்துக்கோ. இந்த மனோஜ் உனக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. மனோஜுக்காக அந்த வீட்டில் இருந்து நீ கஷ்டப்படணுமா? இதில் உன் அத்தை உன்னையும் மனோஜையும் பிரிக்க இப்படியெல்லாம் வேற திட்டம் போடுறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப அழுகிறாங்க. நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜ்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். இந்த விஜயாத்த பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வீட்டில் இருக்க யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? என்கிட்ட பேசினாலே இந்த மீனாவும் ஸ்ருதியும் நான் பொய் சொல்லி ஏமாத்திட்டேன்னு அதையே சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் விஜயாத்தை தான். என்னை மட்டும் மனோஜை விட்டு இந்த விஜயாத்தை பிரித்தாங்கன்னா விஜயாத்தையை என் மாமியாருன்னு கூட பார்க்காம நான் சும்மா விடவே மாட்டேன்னு ரொம்பவே மனசு வேதனையில் பேசிக்கிட்டே அழுதுட்ருக்காங்க ரோகிணி. வித்யாவுக்காக ஆசையாக புது வீடு வாங்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே வித்யாவுக்காக ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருந்தால் தான் வித்யாவுக்கும் அது மதிப்பாக இருக்கும் அப்படின்ற ஆசையில் முருகன் வித்யாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே புது வீடு வாங்கிறதுக்காக இங்கே மனோஜ் ரோகிணியை ஏமாத்தின அந்த கதிரை நம்பி புது வீடை பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே போன கதிரும் இங்கே முருகன்கிட்ட, இப்படி ஒரு வீடை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, இவ்வளோ பெரிய வீடை இவ்வளோ கம்மியான விலைக்கு யாராவது கொடுப்பாங்களா? என்ன நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால தான் நீங்கள் நாளைக்கே பணத்தை கொடுத்துட்டு இந்த வீட்டோட சாவியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முருகன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? வீடு ரொம்ப நல்லா இருக்குது,
வீடு ரொம்ப பெரிய வீடாகவும் இருக்கே, கண்டிப்பாக வித்யாவுக்கு இந்த வீடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வரேன், அதுக்கப்புறம் நான் பணத்தெல்லாம் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு ரொம்ப நல்ல நாள், அதனால் உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த வீடை காமிச்சிட்டு நான் சொன்ன பணத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் ரோகிணியை இவர் தான் ஏமாத்தினாருன்னு இந்த முருகனுக்கு தெரியாததுனால இங்கே கதிர் பேசுகிற எல்லாமே உண்மைன்னு நம்பி வீடை பார்த்துட்டு ரொம்பவே அவருக்கு பிடிச்சி போனதால் நாளைக்கே பணத்தை கொடுத்து இந்த வீடை வித்யாவுக்காக வாங்கிடணும் அப்படின்ற ஆசையில் இருக்கார். அதே மாதிரி முருகனும் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி, வித்யா நினச்சதை விட வீடு ரொம்ப நல்லா இருக்குது, நீ வந்து பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த வீடை எனக்கு தர ஓனர் ரொம்ப நல்லவராக இருக்கார், பெரிய வீடாக இருந்தாலும் கம்மியான விலையில் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நானும் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன், நானும் என் ஃப்ரெண்டும் நாளைக்கு நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துடுறோம், வீடு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடை வாங்கிடலாம், உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த மீனா பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே ரோகிணி பார்லர்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே விஜயாவை பார்க்க பிடிக்காம அமைதியாக அங்கே கிளம்பி போகிறாங்க. உடனே விஜயாவும், நில்லு ரோகிணி, வந்த உடனே என்னை பார்க்காம நீ ரூமுக்கு போகிற, இன்னைக்கு நீ சம்பாதிச்ச பணம் எங்கன்னு கேட்குறாங்க. பணம்லாம் இனி தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, பணம் தர முடியாதா அப்படின்னு கேட்க, ஆமாம், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு விஜயாவும், என்ன இந்த ரோகிணி இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, பணத்தை தர முடியாதா, அப்போ இவன் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க முடியாது, என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டால இந்த ரோகிணி அப்படின்னு யோசிக்கிறாங்க. தன்னுடைய ரூமுக்கு போன ரோகிணியும், விஜயாத்தைக்கு தினமும் பணம் கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவங்க மனசை மாற்றவும் முடியல, என்னை அவங்க மருமகளாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை, அப்படி இருக்கும்போது தினமும் சம்பாதிக்கிற பணத்தை இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு என் பையன் கிருஷிக்காகவும் என் அம்மாவுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்காமல் இருந்தால் சரிப்பட்டு வராது, என் வாழ்க்கையில் இனி மனோஜ் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு கூட தெரியல, இவங்களுக்கு எதுக்காக நான் பணம் கொடுக்கணும், இவங்க பிரச்சனை செஞ்சால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரோகிணியும் ரொம்பவே தைரியமாக இருக்காங்க. இங்கே வீடு வாங்க போகிற விஷயத்த முருகன் முத்துக்கிட்ட சொல்கிறதுக்காக ஷெட்டுக்கு போகிறாரு. முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக, நீ விரும்புகிற பொண்ணை எப்போ தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு கேட்க, அதுக்கு தான் நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, இப்போ உள்ள நீங்கள்லாம் நல்லா சம்பாதிச்சு வீண் செலவு செய்யாமல் வீடெல்லாம் வாங்குறீங்க, ஆனால் என்ன பாரு, நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட மீனாவுக்குன்னு எதுவுமே பெருசாக ஒன்றும் பார்த்து செய்யலை, ஏன் இப்போ கூட மாடியில் ரூம் கட்ட முடியாத ஒரு நிலமையில இருக்கேன், நீங்களாவது நல்லா சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்ல, நாளைக்கு நான் புது வீடை வாங்க போகிறேன், அந்த வீடை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணும் அந்த வீடை பார்க்கறதுக்காக வராங்க, நீங்கள் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும், நான் எதுக்குப்பா வரணும், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா வீடை வாங்கிட வேண்டியதானேன்னு சொல்ல, நான் வந்து அந்த பொண்ணை விரும்புறதுக்கு காரணமே நீங்கள் தான், உங்களால் தான் நான் வந்து இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கேன், வீடெல்லாம் வாங்குறேன், அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னே அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் ஒத்துக்கிறாரு. நாளைக்கு நான் சொன்ன இடத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு முருகன் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. சவாரியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்துவும் மீனா கிச்சனில் வேலை செய்கிறத பார்த்துட்டு, என்ன மீனா வெளியில் பூ கொடுக்க போகிறது, டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்க, வீட்டில் எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே நிற்கிற, நீ எப்போ தான் ரெஸ்ட் எடுப்ப அப்படின்னு கேட்க, இதை பார்த்துட்டு விஜயாவும், இப்போ என்ன சொல்ல வர, கிச்சனில் மீனா வேலை செய்யலைன்னா வேறு யார் செய்வா, நான் போய் நின்று கிச்சனில் வேலை செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, நீங்கள் கிச்சனில் வேலை செஞ்சால் தப்பு இல்லையே, மீனா பாவம், அவளுக்கு கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய அவள் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துக்கு போய் வேலை செஞ்சிட்ருக்கா, வீட்டில் நீங்கள் சும்மா இருந்தால் கிச்சனில் இருக்கிற வேலையவும் வீட்டு வேலையவும் செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது, என்னைக்கு இந்த மீனா வீட்டுக்கு வந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறீங்க, அதுலேயும் அந்த வேலை சரியாக செய்யலைன்னு அவமானப்படுத்தியும் பேசுகிறீங்க, மீனாக்கு ரெஸ்ட் எடுக்க நேரமே இல்லை, சொல்லப்போனால் மீனா சரியாக சாப்பிட்றது கூட இல்லை அப்படின்னு முத்து ரொம்ப அக்கறையாக பேச, உடனே அண்ணாமலையும், புரிஞ்சுக்க விஜயா, வீட்டில் வேறு வேலை எதுவும் இல்லாமல் மற்ற என்ன பிரச்சனை செய்யலான்னு யோசிக்காமல் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சேன்னா நீயும் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், என் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது, முத்து சொல்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, யாரும் வீட்டு வேலையை செய்ய வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், இங்கே வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு மீனா முத்துவை தனியாக கூட்டிகிட்டு போய் இங்கே வித்யா சொன்னதை சொல்கிறாங்க. ஏங்க, வித்யா விரும்புகிறவர் அங்கே புது வீடு வாங்க போகிறாராங்க, அந்த வீடை பார்க்க வர்றதுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லும்போது, அப்படியா, நீ யாரை சொல்கிற அப்படின்னு கேட்க,
அது யாருன்னே எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துவும், முருகன் ஏதோ புதுசாக வீடு வாங்க போகிறதா என்னையும் கூப்பிட்டாரே, ஒன்றும் புரியல. சரி மீனா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி முத்துவும் மீனாவும் ஒரே இடத்துக்கு தான் அந்த வீடை பார்க்கறதுக்காக போகிறாங்கன்ற விஷயமே தெரியாமல் 2 பேரும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயம் மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு நான் பூ கொடுக்க போயிருந்தேன். அந்த கடையில் உள்ள ஓனர் எனக்கு ஒரு நல்ல டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்தாரு. ஆனால் அந்த சமயம் அதான் உங்கள் அண்ணன் மனோஜையும் அந்த ரோகிணியவும் ஏமாத்தின கதிரை நான் பார்த்தேன். அந்த கதிர் இங்கே எங்கேயோ தான் இருக்காரு. இன்னும் யாரெல்லாம் ஏமாற்ற காத்துட்ருக்காரோ தெரியல. அந்த கதிரை கண்டுபிடிச்சா எப்படியாவது பணத்தை வாங்கிடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மீனா, எங்கே பார்த்த என்ன ஏதுன்னு விசாரிக்க உடனே முத்து, நீ கவலைப்படாத, அப்போ அந்த கதிர் இங்கேயே தான் இருக்காரு. நிறைய பேரை ஏமாற்ற திட்டம் போட்டிருப்பாரு. இங்கே எல்லார்கிட்டேயும் சொல்லி வச்சா கண்டிப்பாக கதிரை கண்டுபிடிச்சிடலாம். கதிரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன், எப்படியாவது அந்த மனோஜ் அந்த 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கி எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாங்க, மாமா ரொம்ப பாவம். அவருக்குன்னு உள்ளது அந்த 27 லட்ச ரூபா பணம், அதையும் உங்கள் அண்ணன் ஏமாற்றிட்டாரு. இப்போ இந்த 30 லட்ச ரூபா பணம் கிடச்சா உங்கள் அண்ணன் கிட்ட கொடுக்கவே கூடாது, மாமா கிட்ட தான் கொடுக்கணும். மாமா அந்த பணத்தை அவருக்கும் அவரோட செலவுக்கும் வச்சுக்கணுங்க. மாமாவுக்குன்னு பெருசாக எந்த பணமும் இல்லாமல் இருக்க போய் தானே அங்கே இங்கேன்னு இப்போயும் வேலைக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு மீனாவும் முத்துவும் இதை பற்றி பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் முருகனும் கதிரும் அந்த வீட்டில் இங்கே வித்யாவுக்காக காத்துட்ருக்காங்க. வித்யாவும் வந்துடுறாங்க. வித்யாவை பார்த்த முருகன் ரொம்ப சந்தோஷமாக, இவர் தான் வீட்டோட ஓனர், வீடு எப்படி இருக்குது வித்யான்னு கேட்க, வீடு நல்ல பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்ல, உள்ளே போய் காமிங்க, இவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அந்த கதிர். ஆமாம், இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த வீடே இவங்களுக்காக தான் நான் வாங்குறேன் அப்படின்னு முருகன் பேசிகிட்ருக்க. இதை பார்த்துட்டு வித்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முருகன் ரொம்ப நல்லவராக இருக்கார், அதனால தான் நமக்குன்னு இவ்வளோ பெரிய வீடெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு அப்படின்ற ஒரு யோசனையில் வீட்டில் போயிட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே வீடெல்லாம் பிடிச்சிருக்கா வித்யான்னு கேட்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமாம், இந்த வீடு எவ்வளோ அப்படின்னு கேட்க அதை பற்றின எல்லா விவரத்தையும் சொல்கிறாரு. பரவாயில்ல, இவ்வளோ பணம் கொடுத்து இந்த வீடை எனக்காகவா வாங்குறீங்கன்னு சொல்ல, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் வித்யா, வீடு வாங்கி தர மாட்டேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு வாங்கணும், உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் உங்களுக்காகவே இது நான் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்ல, மீனாவும் முத்துவும் அதே வீட்டுக்கு வராங்க. இங்கே மீனா முத்துவை பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு கேட்க, உடனே முத்துவும், என்ன மீனா நீ இங்கே வந்திருக்கேன்னு 2 பேரும் கேட்டுக்கிறாங்க. நான் இந்த வித்யாவுக்காக தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, நான் அந்த முருகனுக்காக வந்தேன் அப்படின்னு 2 பேருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வித்யாவும் முருகனும் இருக்கிறத பார்த்த உடனே மீனாவும் முத்துவும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே மீனா சொல்கிறாங்க, என்ன வித்யா நீங்கள் இவரையா விரும்புகிறீங்க, இவர் ஒன்றும் சரியான ஆள் இல்லையே, இவர் ஏற்கனவே எனக்கே பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காருன்னு சொல்ல, உடனே முத்துவும், வேண்டாம் மீனா, அவர் ஏதோ தெரியாமல் முருகன் பண்ணிட்டான், அதுக்காக இவங்க வாழ்க்கையில் நீ பிரச்சனை செஞ்சிடாத, ஏதோ தெரியாமல் தானே அப்படி உன் பின்னாடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மீனாவும் முத்துவும் இங்கே வித்யா முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா தான் இருக்கும், அதுவும் முருகன் ரொம்ப ஆசையாக வித்யாவுக்காக வீடெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்க. இங்கே முத்துவை பார்த்த உடனே வித்யாவும், பரவாயில்ல, அப்போ முருகனுக்கு நீங்கள் தான் என்கிட்ட பேசுகிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்தீங்களா, எனக்கு மீனா எப்படி துணையாக இருந்தாங்களோ அதே மாதிரி முருகனுக்கு நீங்கள் துணையாக இருந்திருக்கிறீங்க, அதனால தான் இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கவே முடிவெடுத்திருக்கோம் போல். பரவாயில்ல மீனா, எனக்கு நீங்கள் உதவி செஞ்ச மாதிரியே முத்துவும் முருகனுக்கு உதவி செஞ்சுருக்காரு, எனக்கு உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனான்னு வித்யா பேசிகிட்டு இருக்க. அந்த சமயம் இங்கே முத்துவும், ஆமாம் வீட்டோட ஓனர் யார், நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, கதிரை முருகன் கூப்பிடுறாரு. கதிர் இங்கே மீனா முத்து இருக்கிறாங்கன்னு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி பணம் கிடைக்க போகுது அப்படின்றதுல அந்த வீட்டுக்குள்ளே வர மீனா முத்துவும் கதிரை பார்த்த உடனே திருன்னு முழிக்கிறாங்க. உடனே மீனா முத்துக்கிட்ட, உங்கள் அண்ணன் மனோஜ் ரோகிணியை ஏமாத்துனது இந்த கதிர் தானே, இவர் தானேங்க நமக்கு 30 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், மறுபடியும் இந்த முருகனை ஏமாத்துறதுக்கு இவர் தான் வந்திருக்காரா அப்படின்னு சொல்ல, நான் சொன்னல மீனா, இங்கே மனோஜை மட்டும் இல்லை நிறைய பேரை அந்த கதிர் ஏமாத்திட்டு இருக்கான்னு, இன்றைக்கி இந்த கதிரை சும்மா விட போகிறதில்லன்னு அங்கே முத்துவும் கதிரை வெளுத்து வாங்குறாரு. அப்போ இங்கே வித்யாவும் முருகனும், என்ன செய்கிறீங்க, இவர் இந்த வீட்டோட ஓனர்னு சொல்லும்போது, கண்டிப்பாக இந்த வீட்டோட ஓனர் இந்த ஆளே இல்லை, எல்லாரையும் நம்ப வச்சு பணம் வாங்கி அதுக்கப்புறமா வீட்டோட ஓனர் மூலமாக உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த கதிர் எங்கேயாவது கிளம்பி போயிடுவான். இந்த மனோஜ் ரோகிணி பணம் கொடுத்து ஏமாந்ததுக்கு காரணமே இந்த கதிர் தான்.
கதிர் மூலமாக தான் 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த பணமும் கிடைக்கல, கதிரையும் கண்டுபிடிக்க முடியலன்னு நினச்சோம். நல்ல வேளை உங்களுக்காக இந்த வீட்டுக்கு வந்தோம், கதிர் வசமாக மாட்டிக்கிட்டான்னு அங்கே முத்துவும் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளுத்து வாங்குறாரு. உடனே இங்கே முருகன் சொல்கிறாரு, நல்ல வேளை முத்து அண்ணன் கூட இருக்க போய் நான் ஏமாறாமல் பணத்தையும் கொடுக்காம எப்படியோ நம்மளுக்கு உண்மை தெரிய வந்துருச்சு வித்யா. நான் அப்போவே நினச்சேன் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் இவர் ரொம்ப கம்மியான விலையை சொல்கிறாரேன்னு. நல்ல வேளை மீனாவும் முத்தண்ணனும் வரப்போய் தான் நான் பணமும் கொடுக்கல, இந்த வீடு இந்த ஆளுக்கு சொந்தமே இல்லைன்ற உண்மையை எனக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்லும்போது கண் கலங்கிக்கிட்டே வித்யாவும் முத்து மீனாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. உங்கள் 2 பேரால் தான் எங்கள் வாழ்க்கையில் எப்பயும் நல்லது நடக்குது, இப்பயும் நாங்கள் பணம் கொடுத்து ஏமாறதா இருந்தோம், அந்த உண்மையை கண்டுபிடிச்சி எப்படியோ எங்களுக்கு பணம் நல்லபடியாக எங்ககிட்டயே இருக்க செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கதிரும் வசமாக மாட்டிக்கிட்டதால் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ என்ன அந்த 30 லட்ச ரூபா பணத்துக்காக தான் என்னை இப்படி வெளுத்து வாங்குறீங்களா? அந்த பணம் என்கிட்ட இல்லை, நீங்கள் கேட்டாலும் என்னால் தர முடியாதுன்னு சொல்ல உடனே மீனாவும், எங்களை மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திருக்கீங்க, எங்கள் மாமாவோட பணத்தை அந்த மனோஜ் ஏமாற்றி எடுத்தார், அவரோட பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, இப்போ அந்த 30 லட்ச ரூபா பணம் வந்தே ஆகணும், வரல நாங்கள் உங்களை போலீஸில் மாட்டி விட்டுருவோன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே முத்துவும் வெளுத்து வாங்கி, மீனா இப்படியே கேட்டால் சரிப்பட்டு வராது, போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போனால் தான் உண்மை தெரிய வரும், இன்னும் எத்தனை பேரை ஏமாத்திருக்காருன்ற உண்மையை அவங்க கண்டுபிடிப்பாங்க, பணத்தையும் வாங்கி கொடுப்பாங்க, வேறு வழி இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்யா முருகன் எல்லாருமே அங்கே கதிரை கூட்டிகிட்டு போலீஸ்கிட்ட போயிடுறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, சார் இந்த கதிரை நம்பி நான் பணம் கொடுத்து ஏமாற நின்னேன், ஆனால் முத்து அண்ணன் இருக்க போய் எப்படியோ நாங்கள் பணத்தை கொடுக்கல, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த கதிர் நிறைய பேரை ஏமாத்திருக்காரு, முத்து அண்ணனோட அண்ணன் மனோஜ் பெரிய கடையோட ஓனராக இருக்கார், பெருசாக வீடு வாங்கி தரேன்னு சொல்லி 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாத்திருக்காரு, இவரை வெளுத்து வாங்கி உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு முத்துவும் முருகனும் சொல்கிறாங்க. உடனே மீனாவும், ஆமாம் சார், எங்கள் மாமாவும் பாவம், அங்கே மனோஜ் ரோகிணி ரொம்ப பாவம், ஏற்கனவே இந்த கதிர் ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டாருன்னு இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள், ஆனால் இவரை தேடவும் இல்லை, பணத்தை திருப்பி வாங்கி தரவும் இல்லை, இப்போ எங்கள் மூலமாகவே நாங்கள் இந்த கதிரை கண்டுபிடிச்சிட்டோம், பணத்தையாவது வாங்கி கொடுங்க சார்னு சொல்ல உடனே பணத்தெல்லாம் வாங்கி தர முடியாதுமா, ஒரு 2-3 நாள் பொறுமையாக இருங்க, எப்படியாவது பணம் கிடைக்கும், அது மட்டும் இல்லை இந்த கதிரை நாங்கள் ஏற்கனவே தேடிட்டு இருந்தோம், உங்கள் அண்ணன் மனோஜ் மாதிரி நிறைய பேர் இந்த கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துறது இந்த கதிரோட வேலையாகவே இருந்திருக்கு, எப்படியோ உங்கள் மூலமாக ஒரு நல்லது நடந்திருக்கு, அதனால் உங்கள் பணம் சீக்கிரமாகவே கிடைக்கும், கவலைப்படாமல் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி போலீஸ் அங்கே கதிரை வெளுத்து வாங்குறாங்க. நீ பணத்தை திருப்பி தரலன்னா அவ்வளவுதான், நீ ஏமாத்தின எல்லாரும் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல கதிர் வசமாக மாட்டிக்கிட்டதால் வேறு வழி இல்லாமல் மனோஜோட பணத்தையாவது திருப்பி கொடுத்தாதான் நம்ம வெளியில் போக முடியும் போல், இல்லைனா ஒவ்வொருத்தரும் வருவாங்களே நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால வெளியில் போகவே முடியாது, இனி இப்படி யாரும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கவே முடியாதே அப்படின்ற மாதிரி கதிர் யோசிக்கிறாரு. உடனே நான் எப்படி என் வீட்டில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. மனோஜோட 30 லட்ச ரூபா பணத்தையும் போலீஸ்கிட்ட திருப்பி கொடுத்துட்றாரு. முத்துவும் மீனாவும் நடந்த எல்லாத்தையும் இங்கே வீட்டில் போய் அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அந்த கதிர் வசமாக மாட்டிக்கிட்டான், நாங்களும் கதிரை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டோம், நமக்கு உதவி செஞ்சதே இந்த வித்யா தான்ப்பா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்ல உடனே இங்கே விஜயாவும், என்னது அந்த 30 லட்ச ரூபா பணம் கிடச்சிருச்சா, நல்லதாக போச்சு, அப்போ போலீஸ்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வர வேண்டியதானன்னு கேட்க, இல்லை கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, எப்படி வாங்கி தரோன்னு சொல்லியிருக்காங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே போலீஸ் முத்துவுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமான்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை கிட்ட இங்கே முத்து சொல்கிறாரு, அப்பா போலீஸ் தான்ப்பா ஃபோன் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன், ஒருவேளை பணம் கிடச்சிருச்சான்னு கூட தெரியல, மீனா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் மறுபடியும் போலீஸை பார்க்க போகிறாங்க. அங்கே கதிர் கொடுத்த 30 லட்ச ரூபா பணத்தை போலீஸ் வாங்கி வச்சுருக்காங்க. முத்து மீனா வந்த உடனே அந்த பணத்தையும் கொடுக்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, சார் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்கள ஏமாத்துறதே இந்த கதிரோட வேலை, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வெளியில் விடாதீங்க சார், யார் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் இந்த கதிர்கிட்டேருந்து வாங்கி கொடுங்க சார், நிறைய பேர் இந்த கதிரை நம்பி ஏமாந்துருக்காங்க, நல்ல வேலை எங்களுக்கு தெரிஞ்ச அந்த வித்யாவும் முருகனும் பணம் கொடுத்து ஏமாறலை நாங்கள் இருக்க போய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. இங்கே ரோகிணி, மனோஜ், ரவி, ஸ்ருதி, விஜயான்னு எல்லாருமே அங்கே இருக்கும்போது பணத்தை வாங்கிட்டு வந்ததை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் பாத்தியா, முத்து மீனா கிட்ட அந்த கதிர் வசமாக மாட்டிக்கிட்டானா, 30 லட்ச ரூபா பணம் கிடச்சிருச்சு, அது உன்னுடைய பணம் தான் மனோஜ், முத்துக்கிட்ட வாங்கிக்க அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமாக சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, என்னது இது உங்கள் பையன் மனோஜோட பணமா,
என்ன பேசுகிறீங்க அத்தை? அப்போ மாமாவோட பணத்தை உங்கள் பையன் மனோஜ் கொடுத்துட்டாரா அப்படின்னு மீனா கேள்வி கேட்க, உடனே விஜயாவும் அதை பற்றி நீ ஏன் பேசுகிற? நான் என்ன உன் பணத்தையா என் பையன் மனோஜுக்கு தர சொன்னேன்? மனோஜ் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், வீடு வாங்கணும்னு நினச்சி ஏமாந்த பணம். அப்போ மனோஜ் கிட்ட தானே கொடுக்கணும். என்ன மீனா தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் நீ ஏன் தலையிடுறன்னு கேட்குறாங்க விஜயா. உடனே ரோகிணியும், சரியாக சொன்னீங்க ஆண்டி, மனோஜோட பணம், அந்த பணம் மனோஜுக்கும் எனக்கும் தான் வரணும். நாங்கள் தான் கஷ்டப்பட்டு வீடு வாங்கணும்னு நினச்சி சேர்த்து வச்ச பணம், அப்புறம் சப்டீலர்ஸ் தந்த பணம்னு எல்லாத்தையும் அந்த வீடு வாங்க ஆசைப்பட்டு அந்த கதிர்கிட்ட கொடுத்து ஏமாந்து போயிட்டோம். நாங்கள் நல்லா சம்பாதிச்சு அதான் அண்ணாமலை மாமாவுக்கு பணத்தை திருப்பி தந்துடுவோன்னு சொல்லியிருக்கோம்ல மீனா. அப்புறம் எதுக்கு நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க? முத்து, அந்த பணத்தை இங்கே மனோஜ் கிட்ட கொடுங்க. அந்த பணத்தை கண்டுபிடிக்க முடியாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ அவமானப்பட்டு நின்னோன்னு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு இங்கே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ரோகிணி. உடனே முத்துவும், அது எப்படி பார்லலம்மா, மனோஜுக்கு சரியான நேரத்தில் பணம் கிடைச்சா மட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. தப்பாக நினைக்காதீங்க. ஏன் அப்பாவோட பணத்தை நீங்கள் 2 பேரும் ஏமாற்றி இப்போ மனோஜ் கடையோட ஓனராக இருக்கானா, அதுக்கு காரணம் எங்கள் அப்பாவோட பணம். அந்த பணத்தை நீங்கள் திருப்பி தரலையே, அப்போ உங்களுக்குன்னு வந்த பணத்தை நான் ஏன் திருப்பி தரணும்? எங்கள் அப்பாவுக்கு சேர வேண்டிய பணம் இது. அப்பா இந்தாங்கப்பா, இந்த பணத்தை நீங்கள் தான் வச்சுக்கணும்னு அந்த 30 லட்ச ரூபா பணத்தையும் அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாரு முத்து. இதை பார்த்துட்டு மனோஜ் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தெரியும் ரோகிணி, இந்த பணம் எனக்கு கிடைக்காதுன்னு. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா கிட்ட இந்த பணத்தை முத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவன் வாங்கிக்கலான்னு நினைக்கிறான். அந்த பணத்தை வச்சு முத்து நல்லா செலவு செய்யலாம், நல்லபடியாக அவனுக்கு தேவையானதை வாங்கிக்கலான்னு நினைக்கிறான். அதான் எப்பயுமே அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த முத்துவும் மீனாவும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் ஏமாந்த பணத்தை எனக்கு வாங்க தெரியாதா? இந்த முத்து யார்? அந்த கதிர்கிட்ட இந்த பணத்தை வாங்க போலீஸ் ஃபோன் பண்ணி வர வச்சா இந்த விஷயத்த முதல்ல என்கிட்டயோ இல்லை ரோகிணிக்கிட்டேயோ தானே சொல்லியிருக்கணும். என்னப்பா நீங்களும் முத்துவும் திட்டம் போட்டு எங்களெல்லாம் ஏமாற்றலான்னு நினைக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அந்த பணத்தை ஏமாந்ததுனால வீட்டில் எல்லாரும் என்ன தானப்பா கேள்வி கேட்டீங்க? அந்த பணத்தை எனக்கு கொடுங்க. உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த முத்து திரும்பி வாங்கிடுவான்ப்பா. அவன் அந்த பணத்தை வாங்கிட்டு எல்லாரும் ஏமாற்றலான்னு நினைக்கிறான்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க? முத்துவும் மீனாவும் இல்லைன்னா இந்த பணம் திருப்பி கிடச்சிருக்குமா? அது மட்டும் இல்லை, இந்த ரோகிணி மாதிரி தான் நீங்கள் அண்ணாமலை அங்கிளை ஏமாற்றிருக்கீங்க. அங்கிளுக்கு தர வேண்டிய பணத்தை ஜீவா திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா கூட வீட்டில் எல்லாரையும் ஏமாற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பிஸ்னஸை ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ முத்து செஞ்சது சரிதானே? இப்போ கிடைச்ச பணத்தை அண்ணாமலை அங்கிள் கிட்ட தானே கொடுக்கணும். எங்களுக்கோ இல்லை முத்துவுக்கோ இந்த பணத்து மேலே கொஞ்சம் கூட ஆசை இல்லை. முத்து கண்டிப்பாக இந்த பணத்தை வாங்கணுன்ற எண்ணத்தில் இதை அண்ணாமலை அங்கிள் கிட்ட கொடுக்கவும் இல்லை. நீங்கள் தான் மனோஜ் எப்பயுமே ரோகிணி மாதிரி எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. முத்து செஞ்சது தான் சரி, இந்த பணம் அண்ணாமலை அங்கிள் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் முத்து மீனாவுக்கு எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணேன். உடனே விஜயாவும், இல்லை இல்லை, இந்த பணம் மனோஜ் கிட்ட தான் வரணும். என்னங்க நீங்கள், அதான் முத்து பணத்தை கொடுத்துட்டான்ல, அதை எடுத்து மனோஜ் கிட்ட கொடுங்க. மனோஜ் பிஸ்னஸில் நல்லபடியாக முன்னேறி வர வேண்டாமா? இந்த பணம் இருந்தால் மனோஜ் மறுபடியும் புது வீடெல்லாம் வாங்குவான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, என்ன சொல்கிற விஜயா அப்படின்னு கேட்க, உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா நாம் என்ன சொன்னாலும் அப்பாவும் இந்த முத்துவும் நம்மளை ஏமாற்ற நினைக்கிறாங்க. அப்பா முத்துக்கிட்ட பணம் வாங்குற மாதிரி வாங்கிட்டு நம்ம எல்லாரும் நம்ம வேலையை பார்க்கும்போது முத்துக்கு கொடுத்து இதை உதவி செய்ய போகிறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் முத்துவும் என்கிட்ட பணத்தை கொடுக்காம அப்பா கிட்ட எல்லாரும் முன்னாடியும் பணத்தை தர மாதிரி எல்லாரும் நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்கம்மா. ஆனால் நான் ஏமாற மாட்டேன். இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசும்போது ரொம்பவே கோபமான இங்கே முத்துவும் எல்லாரும் முன்னாடியும் மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. யார் ஏமாற்ற பார்க்குறது? யாருக்கு பணம் தான் முக்கியம்? நீயும் இந்த பார்லலமாவும் சேர்ந்து செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் குடும்பத்தையே ஏமாற்றிருக்கீங்க. பணம் தான் முக்கியம்னு நீங்கள் நினைக்க போய் தான் அப்பாவுக்கு சேர வேண்டிய பணத்தை தராமல் நீ பாட்டுக்கு அந்த கடையோட ஓனராக இருக்க. அது மட்டும் இல்லை, அப்பாவோட பணம் இல்லைன்னா நீ இப்படி ஓனராக இருக்கவும் முடியாது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கவும் முடியாது. அப்பாவுக்கு சேர வேண்டிய பணத்தை நான் தந்துட்டேன்னு சந்தோஷமாக இருக்கும்போது என்னவோ நான் ஏமாற்ற பார்க்குறேன்னு பேசுகிற. எனக்கு நீ அண்ணனாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் குடும்பத்துக்காக பெருசாக என்ன செஞ்சுருக்க? என்ன தப்பாக பேச முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் இங்கே மனோஜை பலார்னு வெளுத்து வாங்க. உடனே விஜயாவும், என்ன முத்து நீ அண்ணனு கூட பார்க்காம இப்படியா கோவத்தில் நீ செய்வ? நீ முதல்ல மனோஜை விடு அப்படின்னு சொல்ல. அம்மா நீங்கள் அமைதியாக இருங்க. அப்பா கிட்ட நான் பணத்தை கொடுத்தேன்னா நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதா பேசி மனோஜால் கண்டுபிடிக்க முடியாத இந்த பணத்தை கண்டுபிடிச்சி அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்ற கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாமல் என்னவோ வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்னையும் மீனாவையும் தப்பாக பேச உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பார்லர்லம்மா மனோஜ்னு யாருக்கும் தகுதி இல்லை. இந்த பணம் என் அப்பா கிட்ட தான் இருக்கும். அந்த பணத்தை
பணத்தை வாங்கணுன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நானும் மீனாவும் நல்லா தான் சம்பாதிக்கிறோம். எங்களுக்கு வர வருமானமே எங்களுக்கு போதும். ஏமாத்துற எண்ணம் என்றைக்கும் எனக்கு வந்ததில்லை. ஏமாத்தணும்னு நினைக்கிறது எல்லாம் இந்த மனோஜும் பார்லர் அம்மாவும் தான். அப்பாவுக்கு கொடுத்த பணத்தை யாராவது வாங்குனீங்க அவ்வளவுதான். இது என் அப்பாவோட பணம். அது மட்டும் இல்லை, மீனாவோட நகையை எடுத்துகிட்டு போனியே, அதுக்கு ஏதாவது பணம் பணம் கொடுத்தியா எங்களுக்கு? ஏமாத்துறதெல்லாம் நீ தான். ஆனால் பொய் சொல்லி இப்போ என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்க, மனோஜும் பதில் பேச முடியாமல் நிற்க இங்கே அவமானப்பட்டு நிற்கிறாங்க ரோகிணி. முத்துவும் மீனாவும் மனோஜ் ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இப்படி மனோஜால் வீட்டில் பெரிய பிரச்சனை வரதை பார்த்த அண்ணாமலை ஒரு முடிவெடுக்கிறாரு. முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் தானே இத்தனை நாள் இருந்தாங்க. ஆனால் பணத்தை கண்டுபிடிச்சது முத்து. இந்த பணம் என்னுடைய பணம், யாருக்காகவும் இந்த பணத்தை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை ஒரு முடிவெடுக்க, இதை பார்த்து ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா, மனோஜ், ரோகிணின்னு எல்லாருமே. இந்த முத்துவால தான் கிடைக்க இருந்த 30 லட்ச ரூபா பணம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னு முத்து மீனா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க ரோகிணி. ஒரு பக்கம் விஜயானா, இன்னொரு பக்கம் இந்த முத்துவால நமக்கு நிறைய பிரச்சனை வருதே அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி.